நினைக்கலாம் யாரா அவன் கிரிக்கெட் மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். ஏன்னா நான் வந்து ராஜா கேமில் காசு பெட் பண்ணி காசு ஃபுல்லாக இழந்து பிச்சைக்காரனாக இருக்கேன். பிச்சைக்காரனா வந்து ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பிச்சைக்காரனாகி ஹாப்பியாகுங்க. போய் டவுன்லோட் பண்ணுங்க. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் வந்து இன்ஸ்டாக்குள்ளே போனாலே அதிகமாக வந்து ராஜா கேம்ஸ் வீடியோ வந்து அதிகமாக வந்துச்சு. ராஜா கேம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ராஜா கேமில் அப்படி என்ன இருக்குது, எதுக்கு இப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அவங்க ப்ரொமோஷன் சொன்னது உண்மையா அப்படின்றது ஃபுல்லாக விலாவரியாக தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு டெலிட் பண்ணி விட்டுறானுங்க. அந்த வீடியோவை அந்த வீடியோ தேடிக்கிட்டே இருந்தேன். ஒருத்த வீடியோ கிடைக்க மாட்டேங்குது. ஏறாத மரம் இல்லை, போகாத மலை இல்லை, பொறுக்காத குப்பை தட்டி இல்லை. அப்போ நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதனால் உங்ககிட்ட கேட்டேன். ஸோ யாரும் சென்ட் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த வீடியோவை அந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவே நிறையா வீடியோ போட்டிருந்தாரு. அவர் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரோட ஃபேஸை நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன், அவரோட பேரையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ தான் ஆல்ரெடி ஸ்ட்ரைக்குன்ற பேரில் குத்தி அனுப்பிவிட்ருக்காங்க. மறுபடியும் அந்த ஆளுக்கு போய் அந்த வீடியோ போய் என் மூஞ்சி எப்படி நீ போடலாம் சொல்லி அந்த ஆள் ஸ்ட்ரைக் கொடுத்து மறுபடியும் குத்து வாங்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் நான் வந்து ஃபேஸை பிளர் பண்ணிடுவேன். அந்த நேமையும் சொல்ல, அவர் பேர் என்ன பேருன்னு சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தாருன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நான் வந்து மூக்கு உறிஞ்சேன் அப்படின்னா அது டெக்னிக்கல் ஃபால்ட்டு. என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு வேறு காய்ச்சுங்க. நேற்று வேறு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு. அதெல்லாம் சிங்கிள்ஸ் மட்டும் இந்த மாதிரிலாம் ஒரு வியாதி வரும். ஏன்னா நேற்று நைட்டு என்னென்னா, தலையில் ஒருத்தன் சுற்றியில் அடிக்கிற மாதிரி தலை வலிக்குது. இந்த மூக்கு என்னென்னா வாட்டர் பால் சொல்லுது. இந்த மூக்கு என்னென்னா டாப்பை போட்டு கதவை போட்டு வச்ச மாதிரி அடைச்சி நிற்கிது. தொண்டை என்னென்னா வறண்ட பாலையான மாதிரி நிற்கிது. என்னத்தை சொல்கிறது? சரி, ஆக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அந்த மாதிரி அதிகமாக அமௌண்ட் சம்பாதிக்கணுமா? சார், பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் உள்ள ஒரு பசில் இருக்கும். அதை முடிச்சுட்டு உள்ள போனதும் விங்கோ அப்படிங்கிற ஒரு கேம் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். அதில் 5000 பேஸுக்கு தான் நான் பெட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். மேலே பாருங்கள், டைமிங் ஓடிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 9800 வித்தின் செகண்டுக்குள்ளே வின் பண்ணிட்டேன். இந்த கேமில் எப்படி டெபாசிட் பண்ணணும்னா, அதில் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வின் பண்ண அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணணும்னா, அதில் வித்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரம் அமௌண்ட் வந்துடும். இந்த கேம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். பயோவில் செகண்டாக கொடுத்துருக்க லிங்க், டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மினி பிளாக் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சடனாக பார்த்தீங்கன்னா திடீர்னு காசு எடுத்து கொடுத்துருந்தாரு. என்னமோ நீங்களும் காசு சம்பாதிக்கணுமா, என்னமோ நீங்களும் ப்ரமோஷன் பண்ணுங்க சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த லிங்க்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி பெட்டு கட்டுங்க, பிச்சைக்காரங்க. இந்த குளர்லேயே இவருக்கு ஸ்டெப்னி மாட்டிட்டோம். ஆனால் இவருக்கு ஸ்டெப்னி மாட்டப்போ எங்கள் கை வேறு அடிபட்டுச்சு. பனியாத்தில் கையில் அடிபட்டா தூரமாக நிறுத்தி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே மேகி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த குளருக்கு அந்த சூடே ஆக மாட்டேன்ருச்சு. நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்கே அந்த சூடே ஆகலன்னு. அப்புறம் தெரிஞ்சது மைனஸ்லேருந்து சூடாகணும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் உள்ள ஒரு பசில் இருக்கும். அதை முடிச்சுட்டு உள்ள போனதும் விங்கோ அப்படிங்கிற ஒரு கேம் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். அதில் 5000 பேஸுக்கு தான் நான் பெட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். மேலே பாருங்கள், டைமிங் ஓடிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 9800 வித்தின் செகண்டுக்குள்ளே வின் பண்ணிட்டேன். இந்த கேமில் எப்படி டெபாசிட் பண்ணணும்னா, அதில் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வின் பண்ண அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணணும்னா, அதில் வித்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் இல்லை, எனக்கு புரியல. ஒரு நார்மலாக ஒரு மினி பிளாக் எடுத்துகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா இங்கே வந்து நிற்கிது. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. என்னடா வேணும்? பைக் வேணுமா?
சரி பார்த்து போயிட்டு வா. இன்னும் என்னடா ஏண்டா பொண்ணு வச்சிருக்கியா இல்ல அதுவும் ஏதோ நானா ரெடி பண்ணி கொடுக்கணுமா? அதெல்லாம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட மட்டும் எப்படி இவ்வளவு காசு இருக்கு? அதுவா நான் ராஜா கேம்ல வின் பண்ணி நிறைய காசு வச்சிருக்கேன். இதுதான் சொன்ன அப்பே ராஜா கேம் நீ விளையாடுறான்னு சொல்லிட்டு வா உனக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கேட்டேன். பயோல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாம உள்ள ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை முடிச்சுட்டு உள்ள போனதும் விங்கோ அப்படிங்கிற ஒரு கேம் தான் நான் ப்ளே பண்ண போறேன். அதுல 5000 பேஸுக்கு தான் நான் பெட் பண்ண போறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். மேல இல்லை புரியல. எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட்டு பே பண்ணி ஒரே இதிலே வித்துட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எப்படி அது? அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலட்லையும் பார்த்தீங்கன்னா 44,000 நோட் பண்ணிங்களா இல்லையா? அதை இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். இது உன்னா நம்பரு போலி பெலிகன்னு இதையும் சில பேர் டவுன்லோட் பண்ணி விளாட்றாங்கன்னா பார்த்துக்கங்களேன் எந்த அளவுக்கு அடிமட்டமான அறிவாளிகள்னு. நாம சேலம்ல ஸ்கூட்டி வேலைக்கு போறதுக்குள்ள நம்ம பேட்டரி வீக் ஆயிடுச்சு. வேற வழியில புது பேட்டரி தான் மாத்தணும்னு சொன்னாங்க. நானும் உடனே மாத்தணும்னு சொல்லிட்டேன். புது பேட்டரி 7000 மேல வரும்னு சொன்னாங்க. என்னோட தம்பி ஷாக் ஆயிட்டான். ஆல்ரெடி நம்ம பட்ஜெட் ட்ரிப்ல தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு அமௌண்ட் நம்ம எங்க ரெடி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். நான் சொன்ன அமௌண்ட் பத்தி நீ கவலைப்படாத, என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குன்னு. என்னோட தம்பி கேட்டான் எப்பவுமே உன்ட்டு ஏன் இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு. நான் ராஜா கேம்ல வின் பண்ணி நிறைய அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன். அதுல வந்து அமௌண்ட் தான் எடுத்து பேட்டரி மாத்த அவன்கிட்ட காசு கொடுத்தேன். பயோல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாம உள்ள ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை முடிச்சுட்டு உள்ள போனதும் விங்கோ அப்படிங்கிற ஒரு கேம் தான் நான் ப்ளே பண்ண போறேன். அதுல 5000 பேஸுக்கு தான் நான் பெட் பண்ண போறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். மேல பாருங்க டைமிங் ஓடிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்ல 9800 வித்தின் செகண்டுக்குள்ள வின் பண்ணிட்டேன். ஓ சேம் எல்லா வீடியும் ஒரே ப்ரமோஷன் தானா? டேய் யாரு ப்ரோ நீங்கள்? உங்கள் பேரை வேற சொல்ல முடியலேன்னு ஒரு ஆதங்கத்தில் இருக்க. சொன்ன அப்புறம் நீங்கள் சைக்கிள் கொடுத்து என்ன முடிச்சு விட்டு போயிடுவீங்களே, அதனால் உங்கள் பேரையும் காட்ட மாட்டேன், உங்கள் பேரையும் சொல்ல மாட்டேன். மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேமை வந்து விளாட போகிறோம். எப்படி விளாட்றதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஓகே நம்பரு வருமா? அவர் சொல்கிற மாதிரி பஸ்ஸில் வருதுப்பா. கரெக்டாக ஒரு நிமிஷம் இருக்குமா? ஓகே கண்டினியூலாம் வேணாம். நாட்னா 27,000 ரூபாயா? டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க ப்ரோ. சரி ஓகே நம்ம வந்து காசை போட்டு டெபாசிட் போட்டு ஒரு 5 ரூபாய் போட்டு பண்ணலான்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆனால் என்ன ஒன்றுனா இது நான் ஆகுனா செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா டெபாசிட் பண்ணுறதுக்கு எனக்கு காசு இல்லை. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு கரெக்டாக ஒரு 1000 லைக் வந்துச்சு அப்படின்னா ஓ நீ அப்படி வரியா? அப்படியே அடுத்த செகண்டே டெபாசிட் பண்ணி வீடியோ போடலாம். ஓகேவா? சரி ஓகே. நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சில கோமுட்டி பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் எங்கள் தலைவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பி லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சிலவர் காசை டெபாசிட் பண்ணி பிச்சைக்காரனும் இருக்கான், போட பைத்தியக்கார பையிலேருந்து கூமுட்டை பையிலேருந்து தள்ளிட்டு போகிறவனும் இருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகிரின்றதை மறக்காம கமெண்ட் போட்டு போங்க. நீங்கள் நினைக்கலாம் இதே வாய் நீ நாளைக்கு விளாடுங்க சொல்லி ப்ரொமோட் பண்ண கேட்டனா வாய்ப்பே இல்லை, முடியாது. பண்ணிட்டேன்னா